இந்த இளநீர் பரிகாரத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இளநீர் பரிகாரத்துக்கு உண்டு. இளநீர் என்பது சாதாரண விஷயமே கிடையாது, அது ஒரு ஜூஸும் கிடையாது. மகா மருந்து, மகா மருத்துவம். இந்த மருத்துவ சஞ்சீரி நேரத்தை இந்த இளநீர் மட்டும்தான் இழுக்கும். அதனால தான் இளநீராக இருக்கும் சரி, தேங்காவாக இருக்கும் சரி, எல்லாம் பூஜையில் வச்சுருப்பாங்க. அந்த 3 கண்ணால் இழுக்கும். ஒரு விதை போட்டால் வளரும். அதுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இளந்தளிர் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த தளிர் இருக்கும். தளர்ந்து நல்ல ஒரு இலையாக பூத்து குலுங்கும். அந்த மாதிரி தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசைகள், எண்ணெய்கள் எல்லாமே பூத்து குலுங்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பரிகாரம். இந்த தடையெல்லாம் உடைச்சிடும். எப்பேற்பட்ட தடையும் உடைக்கக்கூடிய பரிகாரம் இளநீர் பரிகாரம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, பரிகாரமும் முக்கியமானது. ஏன்னா இந்த இளநீர் பரிகாரத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. முன்னாடி இளநீர்லேயே பண்ண சொல்லியிருந்தோம். இந்த இளநீர்லேயே பண்ணும்பொழுது சில பேர் அப்படியே வைக்க முடியல, கெட்டு போயிடுது, இது என்ன ரெமடின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது இதுக்கு ஆப்டாக இன்னொன்று அழகாக செஞ்சுருக்காங்க. இது நவதானியத்தோடு சேரும் பொழுது ஈஸியாக நம்ம இந்த கிளாஸ்லேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக அடுத்தது ப்ரொமோஷனுக்கு போகிறதுக்கும் அடுத்தடுத்த பரிகாரங்கள் நம்மளுடைய தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இளநீர் பரிகாரத்துக்கு உண்டு. இதை எப்போ செய்யணும்? அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும்? நைட்டே என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளரில் ஒரு கிளாஸ் டம்ளரில் இளநீரை பொத்து ஊற்றிடணும். அவ்வளோதான். அதை என்ன பண்ணி நிலாவில் வச்சிடணும், மீன்ஸ் ஓப்பனில் வச்சிடணும். டஸ்ட் படாமத்துக்கு ஒரு சின்ன கிளாஸோ இல்லை ஏதாவது போட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் அப்ஸ்டர் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா பால்கனியில் வைக்கலாம். இல்லையே எனக்கு அது இந்த ப்ரொவிஷனே இல்லையே, ஃபுல்லாக லாக்கில் இருக்குங்கிறவங்க அட்லீஸ்ட் நைட் டைமில் கீழே இறங்கி போயிட்டு சும்மா ஒரு டம்ளரில் நீ வெளியில் போய் நின்றுட்டு ஒரு 3 minutes 4 minutes அந்த நிலாவுடைய வெளிச்சம் அந்த இளநீரில் படணும். இளநீர் என்பது சாதாரண விஷயமே கிடையாது, அது ஒரு ஜூஸும் கிடையாது. மகா மருந்து, மகா மருத்துவம். மருத்துவ சஞ்சீவி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவ சஞ்சீவி நேரத்தை இந்த இளநீர் மட்டும்தான் இழுக்கும். அதனால தான் இளநீராக இருக்கும் சரி, தேங்காவாக இருக்கும் சரி, எல்லாம் பூஜையில் வச்சுருப்பாங்க. அந்த 3 கண்ணால் இழுக்கும். அந்த மருத்துவ அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா மருத்துவ சஞ்சாரம் நேரம் நடக்கும். அது பல நாளில் நடக்கும். எந்த நிமிஷத்தில், எந்த நாளிகையில், எந்த நொடியில் எதுவுமே தெரியாது. ஆனால் இளநீர் எந்த நேரத்துலையுமே கரெக்டாக அந்த பாயிண்ட் இழுத்து கொடுக்கும். இதை எப்பப்பெல்லாம் செய்யலாம்? காலையில் எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிங்கன்னா தி பெஸ்ட். இந்த அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நாள் கணக்கு. நம்ம அன்றைக்கி பார்த்திங்கன்னா சில பேருக்கு நேரங்காலங்கள்லாம் மாறும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கண்டுக்காதீங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை அமாவாசையா, அந்த திங்கக்கிழமை காலையில் நீங்கள் எந்திரிச்சு இதை செய்தாலே போதும். ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நெல்லை பரப்பிடணும். ஃபஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா அது மேலே இந்த நெல்லை பரப்புனீங்க இல்லையா, அதுக்கு மேலே ஒரு அளாக்கு இல்லைன்னா 1/4 கிலோ அளவுக்கு நவதானியத்தை உள்ளே போடுங்க. அதுக்கு மேலே அந்த கிளாஸ் டம்ளர் இல்லைன்னா சில்வர் டம்ளர், இரும்பால் மட்டும் இருக்கக்கூடாது டம்ளர்ஸ். கரெக்டாக வச்சுருக்கீங்க. இப்போ நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருப்பீங்க. அதுக்கு அமாவாசை கணக்கெலாம் கிடையாது. நைட்டே மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில் வச்சுருக்கீங்க, இல்லை பால்கனியில் வைக்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷமாவது வெளியில் அந்த நாளில் வச்சுட்டு கொண்டாந்து வீட்டில் வச்சுருங்க. தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது. டோட்டலாக அது ஒர்க்கே ஆகாது. ஆக இந்த இளநீரை டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிறீங்களா. இப்போது காலையில் ஏந்திரிச்சோடனே குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமுக்கு முன்னாடி அந்த தாம்பலத்தில் நெல்லை போட்டுறீங்க. அதுக்கப்புறம் நவதானியத்தை போடுறீங்க. அதுக்குள்ளே அந்த டம்ளரை வச்சுக்கோங்க. பஞ்சலோக டம்ளராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம், ஆனால் இரும்பாக இருக்கக்கூடாது. அந்த இளநீரை நைட்டை நம்ம பதப்படுத்தி வச்சுருப்போம் இல்லையா, அதை அழகாக உள்ளே வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு 2 சிட்டிக்கை உள்ள அந்த இளநீரில் போடுங்க. மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை 2 சிட்டிக்கை போட்டுருங்க. அதில் ஒரு லெமன் உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். பச்சை கற்பூரம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் அது எனர்ஜியை. இதை தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம். இந்த கீழே தட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சில்வர், அதுவும் இரும்பாக இருக்கக்கூடாது. கீழே இந்த நெல் போடுறோம் இல்லையா, இந்த தாம்பலம் இரும்பாக இருக்கக்கூடாது. காப்பராக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், ஆனால் பித்தளையாக இருக்கலாம், இரும்பாக மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நெல்லை பரப்புகிறோம். அதுக்கப்புறம் நவதானியத்தை பரப்புகிறோம். அதுக்கு மேலே நம்ம நைட்டே நம்ம செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த இளநீருக்கு ஊற்றி வச்சதை அழகாக உள்ளே வச்சிடறோம். அதில் மஞ்சள் சிட்டிகை, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், லெமனை தூக்கி உள்ளே போட்டிருக்கும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. சூப்பராக அற்புதமாக நீங்கள் அதை சுற்றி உட்காந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய என்ன மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, என்ன மந்திரம் உங்களுக்கு டெய்லி சொல்கிறீங்களோ, இல்லை மந்திரமே சொன்னது இல்லைன்னா ஓம் மட்டுமே சொல்லலாம். ஓம் மட்டுமே ஓம் அப்படி 108 தடவை. எந்த மந்திரமாக இருந்தாலும் 108 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மந்திரம் சித்தியாகும். உங்கள் புத்திக்குள் இருக்கிறது முக்தியாகும். முக்தினாக முத்தணும். நம்மளோட எண்ணம் முத்தணும். ஒரு விதை போட்டால் வளரும். அதுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இளந்தளிர் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த தளிர் இருக்கும். தளர்ந்து நல்ல ஒரு இலையாக பூத்து குலுங்கும். அந்த மாதிரி தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசைகள், எண்ணெய்கள் எல்லாமே பூத்து குலுங்க வேண்டும். அதுக்கு தான் இந்த பரிகாரம். இந்த தடையெல்லாம் உடைச்சிடும். எப்பேற்பட்ட தடையும் உடைக்கக்கூடிய பரிகாரம் இளநீர் பரிகாரம். இதெல்லாம் கிடையாது. கல்யாண தடை, வேலை தடை, எதுவாக இருந்தாலும் நம்பி சரணாகதியோடு செய்தால் நம் மனம் மணக்கும். நம்முடைய வாழ்க்கை எந்த கனமாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு வனமான ஒரு காட்டு, அதாவது வனம் என்றால் உள்ளுக்குள்ளே சுற்றி தருவாங்க தனிமையிலே, அதெல்லாம் இல்லாமல் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு சோலையாக வாழ்க்கை மாறும். அப்போ இந்த பரிகாரம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன்.
ரொம்ப சிம்பிள். எப்போ பண்ணலாம்? இது அமாவாசை அன்றைக்கி பண்ணிங்கன்னா தி பெஸ்ட்டு. பௌர்ணமி பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிங்க. வேணாம், அங்கே உழைச்சோடி இருக்கிற அந்த எழுத்து அமாவாசைன்னு தெளிவாகவே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். ஒரு வேலை பண்ணோம்னா இந்த குளிச்சுட்டு காலையிலேயே இந்த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரொம்ப அதிக வெயில் வராமல் ஒரு மிதமான ஒரு ப்ரீஸ் இருக்கும் இல்லையா, அப்பையும் பண்ணலாம். அதேமாதிரி ஈவினிங் பண்ணலாம். இதுதான், நைட் பண்ணக்கூடாது. ஸோ இதுமாதிரி வெளிச்சத்தில் சூரியன் இருக்கும் போதே அழகாக பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பழுக்கற்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த பரிகாரத்தின் மூலயமாக கிடைக்கும். அதனால தான் இதை என்ன பண்ணணும், இந்த நெல் நவதானியம்லாம் அப்படியே அடுத்த நாள் வாரி நல்லா ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. காட்டுக்கு சைடாக போங்க, நடு ரோட்லெலாம் போட்டுறாதீங்க. அங்கே காக்காய் குருவிகள் அடிபட்டு நமக்கு அந்த ஒரு பாவத்தை சேர்த்துட வேண்டாம். எறும்பு கூட அது நமக்கு பாவம் தான். காடு கரைகளில் அப்படியே தூவி விட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா காக்கா குருவிகள் எல்லாம் பித்ருக்கள் கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். இதை 3 அமாவாசை செய்தோம் என்றால் வாழ்க்கையில் இருள்பட்ட இடிப்பட்டு கொண்டிருந்த எல்லாமே படிப்படியாக உடையும். என்றைக்குமே பரிகாரம் எல்லாமே ஒரு பூஸ்டர். நான் எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு வரேன். சில பேர் வந்து கீழே கமெண்ட்லாம் பண்ணுறாங்க, இது வந்து நடக்காது. அறிவியல் சார்ந்த அறிவியல் வியந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் பரிகாரத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. இது நடக்கவே நடக்காது, இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கவே பிறக்காதுன்னு அறிவியல் சொல்லியிருக்கும். ஆனால் அறிவியல் வியந்து போகும் அளவுக்கு இந்த பரிகாரங்கள்லாம் தடைகளை உடைச்சி எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நம்பி கை வைக்க வேண்டும், சரணாகதி வேண்டும். இந்த சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு உடனே செஞ்சுட்டு நடக்கலைன்னு கீழே ஒரு கமெண்ட் போட்டக்கூடாது. இது நடக்கவே நடக்காது. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை, அதை உடைச்சிடாதீங்க யாரும். உங்களுக்கு நடக்கலையா, நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்களா, தொடர்ந்து சரணாகதி இருக்கணும். சில பேருக்கு முன்ன பின்ன நடக்கும், சில பேருக்கு கொஞ்ச நாளில் நடக்கும். அவங்களுடைய கரையை பொறுத்து இருக்குது. செவுத்தில் பெயிண்ட் அடிச்சிருப்போம், டக்குன்னு லைட்டாக ஊதி விட்டால் சில தூசி போயிடும், சிலதை லைட்டாக நோண்டணும். ரொம்ப பிடிச்சி நோண்டிங்கன்னா கரையும் சேர்த்து செவுத்தையும் நோண்டி விட்டுரும். அதுமாதிரி தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிராற்றலை நோண்டி சிதைத்து விடக்கூடாது. அதனால் பரிகாரம் என்றைக்குமே பணிந்து போகும். அதை அப்படியே அணிந்து கொண்டு சில விஷயங்களை அணிந்துரையாக போனால் அந்த புத்தகத்தை வாசிக்க நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும். பரிகாரங்களும் அப்படி தான். பரிகாரங்கள் என்பது நம்ம உடம்புல அழகாக சோர்ந்து சரணாகதியோடு பண்ணும் பொழுது சில பேருக்கு அழகாக ஒரே நடக்கும், சில பேருக்கு கொஞ்சம் நடக்கும், ஆனால் நடந்தே தீரும். ஸோ அப்போ மனம் தளராமல் செய்ய வேண்டும். இதுக்கு மட்டும் நான் அதை சொல்லலை, எந்த பரிகாரமும் யார் சொல்லியிருந்தாலும் பொறுமை அவசியம். இதை செஞ்சு பார்த்துட்டு உடனே அடுத்தவங்க சொல்கிறத பார்த்து இதை பாதியில் விட்டுட்டு பாதியில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எதில் ஃபில்லப் ஆக முடியும்? மனம் என்பது குரங்கு, இல்லைன்னு சொல்லலை. அந்த குரங்கை சென்று உறங்க வைத்துவிட்டு சரணாகதியோடு நாம் எந்தவித செயல் செய்தாலும் சிறப்பாகவே அமையும். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.